ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் ஆராதனை செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லதுங்கிறத பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. உம் பீடங்கள் அண்டையிலே அடைக்கலம் குருவிக்கு வீடு. உம் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. உம் பீடங்கள் அண்டையிலே ஆமென் அடைக்கலம் குருவிக்கு வீடு. உம் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிறோம். மாலைய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிறோம். மாலைய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை அவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வாசஸ்தலத்திலே தங்குவதே நான் வாஞ்சிப்பேன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் வாசம் செய்யும் தேவாலயம். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் நீ கிரியை செய்வீராக. பரிசுத்த தேவன் நீங்க கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களுக்கு திருப்தியாக்குவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராகப்பா. ஹalleluya. இந்த ஆராதனை விளக்கத்தில் எங்களை திருப்தியாக்கும், எங்களை திருப்தியாக்கும். எங்களை ஜீவ பலியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாம் சொல்லுவோம். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்.
உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகர மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த தலத்திலே வாசம் செய்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தரோ வேண்டார் நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இவர் இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆலயத்திலே வாசம் செய்கிற தேவன் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகளில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையின் ஆலயங்களை திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர். உங்களுடைய நன்மையினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்கும் ஆண்டவரே. அப்பா, நன்மைகளை செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், ஈவுகளை எனக்காக செய்கிறவர். உமக்கு நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு நன்மைகளை அருளுகிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் நன்மையினால எங்களை திருப்தியாக்குகிறவர், உங்களுடைய பிரசனத்தினால, உங்களுடைய மகிமையினால எங்களை நிரப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை துதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் பெறுவோம். சுருக்கமாக சீக்கிரமாக படிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆபுக்குக் எடுத்துக்கொள்ளுங்கள். நாகூம்க்கு அடுத்து வரும். மீகாக்கு முன்னால நாகூம்க்கு அடுத்து அது வரும். 1085வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1085வது பக்கம். ஆபுக்குக் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். போதும். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்தை பார்த்து வெளி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருந்தாலும் அதற்கு சுவாசம். ஆமாம். ஆனால் கர்த்தர் தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் விசேஷமானவர். ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே வசனமாக சொல்லிக்கொண்டு அப்படி போகும். நீங்கள் நல்லா கவனித்தீங்கன்னா நம்ம இதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். முதலாவதாக கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் வாஞ்சித்து வரோம் இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுது, நாமே தேவனுடைய ஆலயம். சரீரம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதை குறித்து இப்போ பேச போகிறோம், தியானிக்க போகிறோம்னா, ஆலயம், நம்ம கூடி வருகிற இந்த இடத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். போதும் போதும் போதும். அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவன் எந்த நிலையில அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான் என்று தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து வரும்போது நம்ம பாவ அறிக்கை செய்யலாம் இல்லையா? சில இடங்களில் ஆலயத்தில் போய் மனுஷன் இடத்துல போய் சொல்கிறாங்க, கூண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மனுஷன் இடத்துல என்ன செய்கிறாங்க, நான் இந்த பாவம் செஞ்சேன் அந்த பாவம் செஞ்சால் அவர் பாவம் செஞ்சுட்டு போயிடுறாரு, அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. அப்படிலாம் காரியங்கள் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து யார்கிட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பாவம் செஞ்சுருக்கிறேன், என்ன மன்னியும், பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வருகிறது. ஆனால் அவர் பரிசுத்த தேவனுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம பாவ மன்னிப்பை பெறலாம். முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம பாவ மன்னிப்பை பெறலாம். அதை தான் தாவீது இந்த இடத்துல செய்கிறத பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தாவீது
பட்சேபால் இடத்தில் அவன் வேசித்தனம் பண்ணினான். அது நிமித்தமாக பட்சேபால் என்ன செஞ்சா, அவளுக்கு குழந்தை உண்டானது. நம்ம அதில் அநேக சம்பவங்கள் இருக்குது. ஏன்னா தாவீது பயங்கரமான ஒரு பாவத்தை செய்தவன். இப்போ நம்ம வந்து அப்படியே அனுபவபூர்வமாக பார்க்கணும், நம்ம சும்மா வாசிக்கிறத பார்க்கக்கூடாது. அவன் செய்த பயங்கரமான ஒரு பாவம். ஏன்னா அவன் என்ன செய்கிறான், ஆக்சுவலாக மாடியில் உலாவி கொண்டிருந்தாலே அது என்ன, வாக்கிங் சிலவங்க போவாங்க. இவன் வேறு விதமாக உலாவி என்னது உலர்த்தி உப்பரிக்கின் மேலே அப்படியே உலாவிட்டே, அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் சரி வராது. இவன் அங்கே பார்க்குறான், பார்த்து அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய இச்சையை அவன் தீர்த்து கொள்கிறான். தீர்த்து கொள்கிறது மாத்திரமில்லை, அவன் செய்த பாவத்தை மறைப்பதற்கு அநேகமான காரியங்களை செய்கிறான். உரியாவை கூப்பிட்டு என்ன செய்கிறான், வீட்டுக்கு போங்க, பலியை மேலே போடுறதுக்கு வீட்டுக்கு போங்க. அவன் பாருங்க நல்ல ஒரு வீரன் இல்லையா. அம்மோன் புத்திரங்க எழுதி நிற்காங்க, என் படைகள், ஆண்டவனுடைய படைகள் அங்கே நிற்குது, ராஜாவை நான் விட்டுட்டு நான் எப்படி என் வீட்டுக்கு போய் நான் சுகபோகமாக நான் வாழ முடியும், சுகபோகமாக நான் சாப்பிட முடியும், நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் அரண்மனையில் இருந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் உரியா. அந்த மனுஷன் நினைச்சிடான், மறுபடி குடி பழக்கத்தை கொடுத்து அவனை குடிக்க பண்ணி வெறிக்க பண்ணி எப்படியாவது அனுப்பிவிட்டுன்னு பார்க்கான். ஆனாலும் முடியலை தாவீதால. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணனா, இவனை கொலை செஞ்சாதான் உண்டு. தாவீது மகா புத்திசாலி இல்லையா. அவன் போர் முகத்தில் அவன் கையில் நிருபத்தை கொடுத்து போர் முகத்தில் என்ன செஞ்சான், அவன் எதிரிகள் பலசாலிகள் முன்பாக அவன் கொல்லப்படணும்னு சொல்லி யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை அனுப்பி அந்த உரியாவை தாவீது ரகசியமாக என்ன செஞ்சான், கொலை பண்ணினதை நாம் என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிறான், வேசித்தனம் பண்ணதான், அவனை குடித்து வெறிக்க பண்ணுகிறான். மூணாவது அவன் கொலை செய்கிறான் இல்லையா. வேதத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், அவனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, ஆமாம் அப்படியே கமுக்கமாயிட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் சொல்லுது, அந்த கடைசி வரியை பார்க்கும்போது, அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாவீதுக்கு. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு, ஆமாம் கர்த்தருக்கு முன்பாக எதுவும் மறைக்க முடியாது, அவருக்கு முன்பாக ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை இல்லையா. குழந்தை பிறந்தது 10 மாதம் இல்லையா. குழந்தை பிறகுன்னா 10 மாதம் ஆகும். அப்போ 10 மாதமும் இவன் செஞ்ச பாவத்தை யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு அவன் செய்த ஒவ்வொரு காரியம் தெரியும். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்பி அவனுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த உதாரணம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டு போய் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நாத்தான் தீர்க்க சொல்லுவான் ராஜாவை பார்த்து, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த பாவத்தை செய்த மனுஷன் சொல்லும்போது தாவீது உடஞ்சிருவான். யாருக்கும் தெரியாத ரகசியம் 10 மாதம் கழித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தும் போது, அவன் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பிறாக அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சார். ஆனால் சில தண்டனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய, நீ மறைமுகமாக செஞ்சாய், உன்னுடைய குமார்த்திக்குள்ளே அது வெளிரங்கமாய் பகல் வெளிச்சத்திலே நடக்கும். அது நடந்தது இல்லையா. அம்மோன் அப்படிங்கிறவன் அப்சலோம் தங்கச்சி என்ன செஞ்சான், வேசித்தனம் பகலிலே அரண்மனையிலே அவன் செய்ததை பார்க்கிறோம். அப்போ பாவம் தாவீது செய்ததை மறைத்து வைத்திருந்தான் 10 மாதம். ஆனால் ஆண்டவர் அதற்குரிய தண்டனையும் கொடுத்தார். என்ன செஞ்சார், உனக்கு பிறந்த அந்த ஆண் பிள்ளை அது சாகும். தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. ஆனால் தாவீது ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவன் துதிக்கிறவன் ஜெபிக்கிறவன். தன்னுடைய அந்த குழந்தை உயிர்ப்பிக்கணும்னு சொல்லி 7 நாளும் அவன் தரையிலேயே விழுந்து கிடந்தானா. 7 நாள் புசியாமல் குடியாமல் குளிக்காமல் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் கிடக்கிறான். ஊழியர்கள் எழுப்புறாங்க எந்திக்கலை. ஏன்னா ராஜாங்கிற ஒரு பயம், அவன் அப்படியே கிடக்கிறான். அடுத்து பேசும்போது சொல்கிறாங்க, பிள்ளை செத்து போயிட்டு. நமக்குள்ளே பேசும்போது தாவீது அறிந்து கொண்டு அவன் கேட்குறான், பிள்ளை செத்து போயிட்டா? ஆமாம் செத்து போயிட்டு ராஜாவேன்னு சொன்ன உடனே ஒன்றும் செய்யலை, எந்திரிச்சான். என்ன தலைக்கு என்ன தேய்ச்சான், குளிச்சான், பல்லு விளக்கனா, புது ட்ரெஸ்ஸை போட்டான், நேரம் எங்கே போனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் பார்க்கிறோம் அந்த 20ஆம் வசனத்தில். அப்பொழுது தாவீது, எல்லாரும் வேதத்தை பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் எப்படி அவன் பாவ அறிக்கை செய்திருப்பான்னா, 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது, அவன் பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்ததனால அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நாத்தான் மூலமாய் அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் பாடின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். தேவனுடைய ஆலயத்துக்கு போய் இப்படி பாடியிருப்பான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்,
உமது மிகுந்த இறக்கையின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் மாற என்னை சுத்திகரியும் சொல்லி அந்த சங்கீதம் முழுவதும் அவன் என்ன செய்கிறான்? பாவ அறிக்கை பண்ணுகிறான். என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு பிள்ளையை இழந்திருக்கிறான், அவன் ஒரு பிள்ளையை இழந்திருக்கிறான். அந்த இழப்பின் மத்தியில் ஆழ்த்துக்கள், ஆண்டவரே நான் என்னுடைய நொறுக்கப்பட்ட எலும்புகளை மீண்டும் எனக்கு புதுப்பியும். பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரு, நான் செய்த துரோகம் பாவம் அக்கிரமம் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை உறைந்த மலையை போல என்னை வெண்மையாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் 51ஆம் சங்கீதத்தில் இப்படி தான் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் தொழுது கொண்டு இருப்பான். அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சி இருப்பான் இல்லையா? அதான் வேத வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் பலி செலுத்த போகலை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் பாவம் செய்தால் என்ன செய்வாங்க? ஆமாம், பலி செலுத்த. ஆனால் இவன் செஞ்சது பாவம் கிடையாது, சரியான அக்கிரமம், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் பலியை கேட்டால் நான் கொடுத்துருவேன், ஆனால் என்னுடைய நொறுகுண்ட ஆவி, அதாவது சிலவங்க அழும்போது துக்கத்தில் அழும்போது ஆவியை நொறுங்கிரும், அழ முடியாது, ஏங்கி அழுவாங்க. உடனே தண்ணியை கொடுப்பாங்க, இப்படி அழக்கூடாது, சின்ன பிள்ளைனாலும் சரி பெரியவங்களும் இப்படி அழக்கூடாது, மூச்சு அடைச்சிரும். அதுதான் அங்கே தாவீது சொல்லுகிறான், நொறுங்குண்ட ஆவியை தான் நீ என்ன செய்யறே ஒருபோதும் ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்திருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பாவ மன்னிப்பு என்ன செஞ்சான்? அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் மன்னித்தார், இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவன் என்ன செஞ்சான்? மன்னிப்பை, தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறதுனால நாம கூட நம்ம எப்போனாலும் வரலாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்து, ஆண்டவரே நீ இந்த இடத்துல இருக்கிறீர், என்னுடைய பாவங்கள் அக்கிரம் மீறுதல் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை உருவாக்கும், என்னை பயன்படுத்தும், என்னை பிரயோஜனப்படுத்துன்னு சொல்லி இந்த ஆலயத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போது நம்ம பாவ மன்னிப்பு என்ன செய்வோம்? நாம் பெறுவோம். ஆனால் அந்த தாவீது என்ன செஞ்சான்? கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். அவன் இழந்து போனதை ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சார்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு சாலமோன் மூலமாக என்ன செஞ்சார்? கொடுத்தார். அந்த அதிகாரத்தை வாசிங்க, 2 சாமுவேல் அந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:24. பின்பு தாவீது, அந்த கீழே உள்ள வசனம், அவள் ஒரு குமாரனை தாவீதுக்கு பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது. சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தான். கர்த்தரே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்? அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதித்தியா அப்படிங்கிறதுனா கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். அவன் இழப்பின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வேண்டிக் கொண்டான். அவன் இழந்த குமாரனை மீண்டும் ஒரு சாலமோனாய், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனாய் ஒரு மகனை அவன் என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்மளுக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் வந்தால் நம்ம வருகிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தரிடத்துல கேள்வி கேட்குறோம். ஏன் ஆண்டவரே? ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு நம்ம தகுதி அற்றவர்கள், கேட்கக்கூடாது. யோபு சொன்ன மாதிரி தான், ஆண்டவரே நீர் தான் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆறுதல் படுத்தும், என் துக்கத்தை மாற்றும். அப்படிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஆண்டவரிடத்துல கேள்வியெல்லாம் கேட்க முடியும். ஏன் ஆண்டவரே நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது? ஏன்னா நாம் பூமியில் இருக்கிறோம். அப்போ தாவீது இழப்பின் மத்தியிலையும் இல்லையா, 7 நாள் அவன் சாப்பிடாம குசியாம குளிக்காம பல்லு தேய்க்காம கிடக்கிறான் கீழே. அந்த நிலைமையில பிள்ளை செத்து போயிட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவர் அப்படியே தூஷிச்சிருவோம், ஒரு சின்ன கறி கூட தாங்க முடியாது. ஆனால் தாவீது அந்த இழப்பின் மத்தியிலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்டு கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தர் அவனை குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்து ராஜாவாய் வருவதற்கு சாலமோன் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு மகனை அவனுக்கு என்ன செஞ்சார்? தாவீதுக்கு கொடுத்ததை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம துக்கம் மாறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொன்னது யாரு? நீங்கள் தூங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நான் மெல்ல பேசுவேன், நீங்கள் தூங்கி விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நேரம் போனனால நம்ம அப்படி போகிறேன். சரி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படி சொன்னது யாரு? ஆமாம், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது உண்மை உள்ளது. அல்லேலூயா. அது வாக்கு மாறாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய துக்கம் மாறும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்மளுக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். அடிக்கடி நம்ம பிரசங்கத்தில் கேட்கறது தான், நம்ம கூட அடிக்கடி நேரத்தில் நம்ம தியானிக்கிறதான ஒரு வார்த்தை தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிங்க. விசனப்படுத்துவாள்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்கலத்தை பென்னினியால் அவள் என்ன செய்வாளாம்? அவளை துக்கப்படும்படியான காரியங்களை செய்வாளாம் அன்னாளுக்கு. ஏன்னா பெனிலியாளுக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்குது. 10 குமாரர்கள் சும்மா சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை குமாரர்கள் நமக்கு தெரியல. ஏன்னா குமாரர்களும் குமார்த்திகளும் அவளுக்கு இருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த இழுக்கனா அவன் ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தி கர்த்தரை பணிந்து கொண்டு வருவான் ஒவ்வொரு வருஷமும். இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் அப்போ சொன்னார் சமரஸ்தருக்கு, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இடத்துல கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். அந்த நாட்களில் எருசலேம் ஆலயத்துக்கு சும்மாக்குள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. அப்போ சிலுவையில் போய் கர்த்தரை அவன் என்ன செஞ்சான்? தொழுது கொண்டு வருகிற நேரத்தில் அவன் இந்த பலியிட்ட பங்கை அவன் பிரித்து கொடுக்கும் போதெல்லாம் இந்த பெனிலியா என்ன செய்வா? ஒரு மலடி, அவள் ஒரு மலடி இல்லையா? அவள் துக்கப்படும்படியான காரியங்கள் அவங்கள்ட்ட கேட்டதான் தெரியும். அப்போ அவளுக்கு ரொம்ப துக்கப்படியான காரியங்களை அவள் செய்து கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு வருஷமும். ஒவ்வொரு வருஷமும் இவளும் அப்படியே இருந்திருக்கிறா. அப்புறம் பார்த்தா ரொம்ப தாங்க முடியாமல் என்ன செஞ்சா? கர்த்தருடைய எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, புசித்து சாப்பிட்டு குடித்து முடிந்த பிறகு இவன் எந்திச்சு எங்கே போறா? நேர கர்த்தருடைய ஆலயத்தில் போய் உட்காந்துருக்கிறா. உட்காந்து சத்தம் மண்டல, கத்தியும் பேசலை, மௌனமாக வாய் அசைந்து, ஆண்டவரே என்னுடைய துக்கத்தை மாற்றும், என்னுடைய துக்கத்தை மாற்றும், என்னுடைய துக்கத்தை மாற்றும். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர், ஆனால் நான் அது உம்முடைய சமூகத்தில் அது கொண்டு வந்து நான் விடுவேன், அது உமக்காக வளரும்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை நீர் மாற்றும். ஆண்டவர் நம்ம துக்கத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களும் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துக்கம் மாறும். அவருடைய ஆலயத்தில் நம்ம வந்து நம்ம ஆண்டவர் என் துக்கத்தை மாற்றுன்னு கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறவர் இல்லையா? அப்போ அந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. 1:17. போதும். அங்கே ஏலி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆசாரியன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ. அப்படிதான் நம்ம ஆலயத்துக்கு துக்கத்தோடு நம்ம எப்பெல்லாம் துக்கமாக இருக்கணும் நேரம் ஆலயத்துக்கு வந்துருங்க. நம்ம எதுவுமே சிந்திக்கக்கூடாது. ஏன்னா கவலை வேதம் சொல்லுது நம்ம எலும்பை என்ன செஞ்சிடும்? ஆமாம், உருக்கி தள்ளிடும். நம்ம நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு, எங்கே ஆலயம் இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல நேர ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை மனநிறைவை கொடுக்கிற ஒரு தேவன். அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கறது மாத்திரமில்லை. அந்த 18ஆம் வசனத்தில் கீழே பார்க்கும்போது அவள் புறப்பட்டு போகும்போது அவள் போஜனம் பண்ணினா, சாப்பிட்டம்போது அப்புறம் அவள் என்னதான் துக்க முகமா இல்லை. அப்போ துக்கம் எங்கே மாறினது? கர்த்தருடைய ஆலயத்தில். ஏன்னா அந்த ஆலயத்திலே பரிசுத்த தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம துக்கமாக இருக்கிற நேரத்தில் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? அது மாறும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். அதுதான் சமாதானம். மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா வாழ்க்கையில்? இப்போ கூட ஒரு கோடீஸ்வரனுடைய மகனுக்கு கல்யாணமானது. அந்த இதை பார்த்தேன். அந்த பெண் ஒன்று சொன்னா, அப்புறம் அந்த மணமகன் அந்த கோடீஸ்வரன் மகன் ஒன்று சொன்னான். எல்லாரும் தௌசண்ட்ஸ் 1000 ரோஜா பூக்கள் என்ன சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை எது தெரியுமா? அந்த ரோஜா பூவில் உள்ள அந்த பூவில் உள்ள முள்ளு தான் நான் சொல்லி வாழ்தான். அவ்வளோ கோடீஸ்வரன் மகன். அவனுக்கு அவன் செல்லப்பில்லை. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் 1000 கோடி என்ன செஞ்சான்? செலவு பண்ண. கிட்டத்தட்ட வெட்டிங்க்கு அது என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம வெட்டிங் கல்யாணத்துக்கு முன்னால் நம்மளுக்கு சில காரியங்கள் நடத்துவாங்க சம்பிரதாய பிறகுபடி. அது 3 நாள் நடந்தது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, உலக பணக்காரங்களாம் வந்தாங்க, உலகத்தில் உள்ள அதிபர்கள்லாம் வந்தாங்க. அவன் சொல்கிறான், அந்த ரோஜா பூன்னு சொல்லிங்க, அந்த ரோஜா பூவில் உள்ள முள்ளு தான் என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா அவனுக்கு ஒரு நோய் இருந்தது சின்ன வயதிலே. அந்த நோய் அவனுடைய பருமனை கூட்டிக் கொண்டே போச்சு. அவன் 2 முறை குறைத்தான். நானும் பார்த்துருக்கேன் குறைச்சதை. அவன் IPL பார்க்கும்போது வந்திருக்கான். நம்ம வெளிஞ்சிருந்த இவனுக்கு தான் குண்டா எப்படி ஆனா அப்படின்னு நம்ம சந்திக்கப்படுறோம். ஆனால் அவனுக்கு அது ஒரு நோய் சின்ன வயதில். அவனுடைய பேரண்ட்ஸ் அவன் நல்ல கேர் எடுத்து அவனை பார்த்து கொண்டு வந்தாங்க. 2 முறை குறைத்தான். அடுத்து அவன் குறைக்கிறதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு மேலே குறைச்சேன்னா அவனை மறித்து விடுவான், அதை அப்படியே விட்டுறணும், அதை கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். ஏன்னா அவனால் சாப்பிட முடியாது. அவன் எவ்வளோதான் அவன் கோடீஸ்வரன் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அவன் சுகர் உள்ளவங்க அதிகமாக என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. உப்புமா தின்னு தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
அவன் சாப்பிட முடியாது. அவன் சொல்கிறான், அந்த ரோஜா பூவில் முள்ளு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு அழுகுறான். குடும்பமே அவன் சொல்லும் போது அழுகுது. அப்போ சமாதானம் கர்த்தர் நம்மளுக்கு நிறைவாக கொடுத்துறது வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நம்ம கஞ்சி குடிச்சா கூட, நம்ம இருந்தால் கூட தேவனுடைய சமாதானம் அது பெரியதாக இருக்கும். நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, 4 பிள்ளைகள் இருக்குதா, குடும்பம் சந்தோஷத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், பகிர்ந்து இருக்கிறோம். அதுவே பெரிய சமாதானம். பணக்கார வாழ்க்கை அது இருக்காது. எத்தனை மாடி கணக்கில் நம்ம வீடை கட்டி, கோடிகளை வீடை கட்டி வச்சுருந்தாலும், இப்போ 2 மாடி, எங்களுக்கு 2 மாடி வீட்டை கட்டி வச்சுருந்தா ஆளுக்கு ஒரு ரூமில் தனியாக தான் இருக்கணும். இது என் ரூம், அது என் ரூம். அதில் என்ன மகிழ்ச்சி இருக்குது? இருக்காது. ஒரு ரூமு, நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அதுக்குள்ள 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் பேசி மகிழ்ந்து சாப்பிடும் போதே அது ஒரு பெரிய சமாதானம். அது தேவன் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். அதை நம்ம என்ன, அது ஒரு ஆசீர்வாதம், சமாதானம். அது கூட இருந்து நம்ம இதை அனுபவிக்கணும். அதுதான் அண்ணல் ஆலயத்தில் போய் தன்னுடைய துக்கத்தெல்லாம் சொன்ன உடனே தேவனுடைய சமாதானம் அந்த ஆலயத்தில் அவளை என்ன செஞ்சது, நிரப்பினது மாத்திரம் இல்லை. அதுக்கப்புறம் போய் அவள் சாப்பிடும்போது ஒரு துக்கம் இல்லை. ஏன்னா அவள் சொல்லியிருக்கலாம், போயிட்டு வந்துட்டா ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா. ஏன்னா கர்த்தர் தான் அவள் கப்பத்தை என்ன செஞ்சிருந்தார், அடைச்சி வச்சிருந்தார். கர்த்தர் அவள் துக்கத்தை மாற்றினார். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு அற்புதத்தையும் கர்த்தர் என்ன செய்தார். ஒரு நல்ல ஒரு சாமுவேல் ஆண் குழந்தையை அவளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அல்லேலூயா. 3வதாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பெற்றுக்கொள்வோம்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். போதும். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஆலயத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஏன்னா சில நம்ம நினைக்க ஆண்டவர் கூட பேசுகிறாரு, அப்போனா பேச மாட்டார். நம்ம ஆலயத்துக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம சனிக்கிழமை ஆயத்தமாயிடணும். ஆண்டவரே என்னை தகுதி படுத்து உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தில் போய் உண்மை ஆராதிக்க போகிறேன். என்னுடைய துதி உமக்கு மகிமை உண்டு பண்ணணும். என்னுடைய துதியை நீங்கள் அங்கே, அதான் ஐயாசை சொல்கிறேன், என் நாவை தொட்டரில் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். நம்ம வீட்டில் சனிக்கிழமையே நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவர் நாளைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம சொன்னால் ஆலயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கிக்கிட்டு கைவிசமானு வந்தோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட ஒருபோதும் பேச மாட்டார். இல்லையா? ஆலயத்துக்கு அந்த நாட்களே அதிக பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசணும், இந்த பாரத்தோடு, இந்த விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு வராங்களோ, கர்த்தர் அவங்களோடு கூட, இல்லையா, பாடும்போது கூட, சின்ன பிள்ளைங்கள் வசனம் சொல்லும்போது கூட ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவர். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த நபரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இவன் 38 வருஷம் இவன் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன். பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் ஒய்யாமல் கலக்கப்படாது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி கலக்கப்படாது. ஒவ்வொரு வாரமும் கடைசி சனி கலக்கப்படாது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னைக்கு கலக்கப்படுன்னே தெரியாது. அந்த 4ஆம் வசனத்தை போட்டிருக்கிறது, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் என்ன செய்வானா, எப்பமா அது திடீர்னு 1 மாதத்துக்கு 4 தடவை இருக்கலாம். சில சமயத்தில் தேவதூதன் கலக்குவான். ஆனால் அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் முதலாவது உள்ளவன் அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்குவானா. ஆனால் அந்த 38 வருஷம் உள்ள வியாதி உள்ள மனுஷனுக்கு உதவி செய்ய அவன் சொல்லுறான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டு கேட்குறேன், சொத்தமாக விரும்புறியா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறவர். இயேசு அவனை பார்க்கிறார். எல்லாரும் இருப்பாங்க, கை கால் முடவர் சப்பானி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை மாத்திரம் பார்க்கிறார். அவனை மாத்திரம் பார்த்து போய், நீ சுகமாக விரும்புகிறையா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய, என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு என்ன. ஆனால் என்ன வியாதி பட்டிருந்தாரு நம்மளுக்கு தெரியல. தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு என்ன, யாருமே நான் படுத்து கிடக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு குளத்துக்குள்ளே விழணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை அவனை என்ன செஞ்சது, சுகமாக்கினது. அல்லேலூயா. ஆனால் சுகமாகி அவன் போகும்போது பாருங்களேன், அந்த காரியங்களை பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். இங்கே கவனமாக வேதத்தை பாருங்கள், எல்லாரும் வேதத்தை பாருங்கள். 9ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்லவா என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு
சொன்னார் என்றார். என்ன குணமாக்கினது நீ கிடையாது, இந்த ஓய்வு நாள் கிடையாது, இயேசு. அவனுக்கு அப்போ இயேசுன்னு தெரியாது. என்னை சுத்தமாக்கினவர் உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னால் நடந்து போயிட்டு இருக்கேன், நீ சொன்னா கேட்க முடியாது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் சில நேரத்தில் அந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அழகா. ஆண்டவர் யார் உன்னை குணமாக்குனது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இயேசு அது விலகி இருந்தார், ஜனங்க கூட்டம் அதிகம் இருந்தாலும் விலகி இருந்தார்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவனை எங்கே பார்க்கிறார், ஆலயத்தில் பார்க்கிறார். இப்போ நம்ம குணமாக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன, ஆமாம் பிசாசு புரட்ட போயிட்டு பார்த்துவாங்க, நீங்கள் ஜோமனுங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. மீண்டும் பிஸ்கெட்டு இப்போ பணம் ரூபாலாம் காணாமல் போன பிறகு மறுபடியும் என்ன செய்வாங்க, ஆமாம் வாங்கம்பாங்க. அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தர் நம்ம கூட பேசும்போது அவர் வார்த்தையை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பொழுதே நம்ம அடிக்கடி இந்த பிரச்சனை என்ன செய்யாது, ஆமாம் வராது. நம்ம ஆலயத்துக்கு வராத வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து கொண்டே தான் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். உடனே ஆண்டவர் அவனை தேவாலயத்தில் கண்டு இனி அதிக கேடான ஒன்று செய்யாதப்பா நீ குணமாயிட்ட அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய அவனோடு கூட தேவாலயத்தில் பேசினார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது மற்ற மனுஷர்களுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம போகக்கூடாது. அதான் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதுக்கு யார், கர்த்தர் என்னோடு கூட சொன்னார். என்ன சொன்னார், உன் படிக்கிறதுக்கு நடந்த சொன்னார், நான் அவருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நினைச்சிறேன், நான் போகிறேன்னு சொல்லி போனா கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், அவனை 38 வருஷம் இருந்த யாதியை ஆண்டவர் குணமாக்கினார். அது மாத்திரமில்லை அவனுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், மன்னித்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பாவம் நம்ம என்ன மன்னிக்கப்படும். இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது துக்கம் மாறும். மூணாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நாலாவது ஒரு கருத்தை பார்த்து நான் முடிப்போம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும். இங்கே வந்து வேத வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டுமானால் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். இங்கே சம்பவத்தில் நம்ம வாசிக்கும் போது இது நல்ல ஒரு அருமையான சம்பவம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா நேரம் இருக்காது. 2 ராஜாக்கள் நீங்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்தே வாசிக்கணும்னு நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கணும். வீட்டில் போய் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 12ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு விளங்கும். கர்த்தர் நம்மோடு கூட அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். அங்கே ஆசாரியனாகிய யோய்தான் யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த யோவாஸ்ங்கிற ஒரு மனுஷன் ஒரு ராஜா. அவனுடைய அப்பா பேர் அகசியா. அவனுடைய அப்பா பேர் என்னது, அகசியா. அவனுடைய பாட்டி பேர் அத்தலியாள். அவனுடைய பாட்டி பேர் அத்தலியாள். அத்தலியா மிகவும் கொடூரமான ஒரு மனுஷி. அவளுடைய குடும்பம், அவனுடைய அம்மா அப்பா குடும்பம் என்ன விக்கிரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஆகாப் ஏசேபேல், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆகாப் ஏசேபேல் தெரியும். அவனுடைய பிள்ளை தான் இந்த அத்தலியாள். அந்த அத்தலியா தான் இந்த யூதாவின் ராஜா இந்த யோராம் அப்படிங்கிறவன் கல்யாணம் பண்ணியிருந்தான். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த அகசியா. இந்த அகசியாவுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த யோவாஸ். அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு புதிய ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஏகுங்கிறவன் அவன் என்ன செஞ்சானா, இஸ்ரவேல் ராஜாவை சங்கரித்தான். இஸ்ரவேல் ராஜா அவன் யோராம், அவன் யாதியா இருக்கும்போது இந்த யூதா ராஜா என்ன செஞ்சான், அகசியா அவனை பார்க்க போயிருந்தான். ஏன்னா அவங்கள உறவு முறைக்காரங்க இல்லையா. அவன் பாவம் செஞ்சானா இவனும் என்ன செஞ்சான், யூதா ஜனங்களுக்கு இவன் மூலமா யூதாவும் என்ன செஞ்சது, பாதிக்கப்பட்டு போயிட்டு இவனும் விக்கிரங்களை வழங்க ஆரம்பித்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் இந்த அகசியா. இவன் என்ன செஞ்சான், அவனை பார்க்க போன இடத்துல இவனும் என்ன செஞ்சான், ஏகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படி நிறைவேற்றிட்டான். ஆகாபின் குடும்பம் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அதில் போய் மாட்டிக்கொண்டு மறித்தவன யாருன்னா, இவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லா காரியம் செய்தனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார். அவனும் மறித்து போயிட்டான். அவன் மறித்து போன உடனே இந்த அத்தாலியால் அம்மாவுக்கு கோபம் வந்தது, தன்னுடைய சகோதரரையும் கொண்டு விட்டான். ஏகுங்கிறவன், நீங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு நல்ல விளங்கும். அவன் என்ன செஞ்சான், அந்த அத்தாலியால் என் பிள்ளைலாம் கொண்டுட்டான்னு சொல்ல கோவத்தில் இவள் பேரன்மார் ராஜா, யூதாவின் ராஜாவாக இருப்பாங்களே பேரன்மார்கள் அவ்வளோ பேரையும் கொள்றா.
கொல்லும்போது இந்த இந்த யோசுவா அப்போ தான் பிறந்திருக்கிறான். ஏன்னா அந்த வயசு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அவன் அப்போ தான் பிறந்திருக்கிறான். அந்த அகசியாவுடைய தங்கச்சி சகோதரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காவா தங்கச்சின்னு தெரியல, சகோதரின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவள் என்ன செய்யறா, இந்த குழந்தைய, பிறந்த குழந்தைய, அந்த அண்ணன் குழந்தைய, சகோதரன் குழந்தைய அவள் தூக்கி கொண்டு நேர ஓடி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செஞ்சுட்டா, கொடுத்துட்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிப்பீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த யோவாஸ் போயிட்டான். குழந்தை 6 வருஷம் அவன் ஒளித்து வளர்க்கப்பட்டான். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதான ஆசிரியன் இந்த யோய்தா. இவன் கையிலே அவன் வளர்க்கப்பட்ட இந்த ராஜகுமாரன். யாருக்கும் இது தெரியாது. அத்தாலியால் 6 வருஷம் அவள் யூத ஜனங்களை அரசாண்டால், எருசலேமில் அரசாண்டால் வேதம் சொல்லுது. இந்த 6 வருஷமும் இவன் இந்த குழந்தை அங்கே வளர்க்கப்படுகிறது. அப்போ இந்த குழந்தை வளர்க்கப்படும் போது அப்பா பாவம் செஞ்ச மனுஷன், பாட்டி அந்த வம்சமே பாவம் செஞ்ச ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்திலிருந்து இந்த போன அந்த குழந்தை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த ஆசாரியனை வளர்க்குறான். கர்த்தர் நம்ம நாட்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டது இப்படி தான், நம்ம ஆலயங்கள் இருக்கிறது இப்படி தான், முறைமீன் கர்த்தர் கொடுத்ததுக்கு முறைமீன் இது தான், இப்படி தான் நம்ம சுத்திகரிக்கணும், இப்படி தான் நம்ம வாழணும்னு சொல்லி அந்த சிறு குழந்தையிலேருந்தே அவனை சொல்லி கொடுத்து என்ன செஞ்சிருப்பான். 6 வருஷம் ஒழித்து வளர்க்கப்பட்டான். அப்பொழுது 6 வருஷம் ஆன உடனே 7ஆம் வருஷம் சொல்லப்படுகிறது. அந்த வேதாங்கத்தில் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வருஷத்துல யோத்தா எல்லாரையும் கூப்பிடுறான், படைத்தலைவர்கள். ஏன்னா அவன் தான் ஆசாரியன், தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடியும். அவன் என்ன செய்யறான், எல்லா இராணுவ வீரர்கள் 100 பேருக்கு அதிபதி, காவல் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாதுகாப்பு என்னென்ன பிரகாரம் இருக்கணும். ஏன்னா ராஜகுமாரன், அகசியாவுடைய மகன் ராஜகுமாரன் யோவாஸ் எங்கே இருக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வளர்க்கப்பட்டிருக்கிறான். யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரகசியமாக என்ன செய்யும். இப்போ இருக்குல்ல, இப்போ நடந்தது இல்லை, திடீர்னு என்ன செய்வாங்க, நைட்டு 3 மணிக்கெல்லாம் முதலமைச்சராக பதவி வச்சு விட்டாங்க மகாராஷ்டிராவில். அவருக்கே தெரியல, கட்சி தலைவருக்கே தெரியல. ஐயோ எனக்கு தெரியாது, என் மருமகன் இப்படி பண்ணிட்டாருங்கிறது எனக்கு தெரியாது, நாங்கள் ஆதரவு கொடுக்கல. மறுபடி அந்த நைட்டா அவன் 3 மணிக்கு முதலமைச்சர் ஆகிட்டாப்புல, மறுநாள் விடியக்கிழமை அது போயிட்டு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த ராஜா என்ன செய்கிறான், யோத்தா என்ன செய்கிறான், இந்த காரியங்களை செய்கிறான். செஞ்சு இவதான் கர்த்தரால் வளர்க்கப்பட்ட இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டான். அபிஷேகம் பண்ணின பிறகுதான் இந்த 7 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. அவன் அந்த யோத்தா சொல்லி கொடுக்குற காரியத்தின்படி, போதகத்தின்படியே இந்த இவன் என்ன செஞ்சான், கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்தான். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல ஒவ்வொரு பேரும் போதிக்கப்படுவாங்க. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறது. ஏசையா, சீக்கிரமா எடுங்க, ஏசையா 54ஆம் அதிகாரத்துல, ஏசையா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எல்லாரும் வேதத்தை பாருங்க. ஏசையா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டாங்கன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு சமாதானம். இந்த யோத்தா சொல்லி கொடுத்து வளர்த்தான். அந்த தேசம் நல்லா இருந்தது. பொதுவாக ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா ஆளுகிறவன் ஒழுங்காக இருக்கணும். ஆளுகிறவன் சரியில்லைன்னா அப்படிதான் போகும். ஆகாப்பு மாதிரி தான் போகும், அகசியம் மாதிரி தான் போகும். அந்த யோராம், யூதாவின் ராஜா யோராம் மாதிரி தான் என்ன செஞ்சு தேசம் சீர்கெட்டுரும். ராஜா அப்படி போகும்போது தேசமும் என்ன செஞ்சிடும், சீர்கெட்டுரும். ஆனால் அந்த யோவாஸ் ராஜாவான பிறகு, 7 வயசுல ராஜாவான பிறகு கர்த்தருடைய செம்மையான வழியில் என்ன செஞ்சான், நடந்தான். அவன் போதகம் பண்ணப்பட்டான், சொல்லிக் கொடுக்கப்பட்டான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு தான் பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றது. சின்ன பிள்ளைகள் இருக்கான், சிலவங்க பெறப்பட்டு கூட்டுறதுக்கு நேராதுன்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கே கூப்பிட்டு வந்துடணும். சர்ச்சில் என்ன நடக்குங்கிறது, ஆமாம் 10 மணிக்கு பாட்டு பாடுவாங்க, 10:30க்கு ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, 10:45 ஆமாம். அப்போ இப்போ கேளுங்க பார்ப்போம், 10 மணிக்கு எத்தனை பாட்டு படிப்பான்னு கேட்டால் யாருக்கும் எப்படி கர்த்தரால் போதிக்கப்பட முடியும்? போதிக்கப்பட முடியாது, சமாதானம் கிடைக்காது. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும், கர்த்தரால் போதிக்கப்படணும். வேத வசனம் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. இதான் கர்த்தர் இப்படி தான் நடக்க சொல்கிறாரு, இப்படி தான் நடக்கணும். சிறு வயதிலேருந்தே போதிக்க கொடுத்தா. சாமுவேல், அது அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுங்க, வாசிங்க. சாமுவேல் 1ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனம், அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அது குழந்தை, பால் மறந்து 1 வயசு தான் இருந்திருக்கும். 1 வயசுல கர்த்தரை பணிந்து கொள்ளுது. இப்போ 1 வயசுல நம்ம கூட்டு வர மாட்டேங்கிறோம். இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஸ்கூலுக்கு போனோம்னா டைப்பர்லாம் போட்டு, ஆமாம் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலில் கொண்டு விட்டு வந்துடுறோம். ஏன்னா ஞானம் அறிவு வரணுங்கிறதுக்காண்டி. ஆனால் ஆலயத்துக்கு வரணுன்னா அது அப்படியே கொண்டு வந்துடும். அப்படியே அந்த இடத்துல எல்லாம் இது பண்ணிடுறதுக்கு பாஸ்ட்டு தொடச்சிக்கிடுவார்.
பாஸ்டம்மா பாயை தொடச்சிக்கிடுவாங்க, கழுவிக்கிடுவாங்க, அப்படி வரும். கர்த்தருடைய ஆலயம் நல்லா இருக்கணும். அதுதான் யோவாஸ் 7 வயசுல அவன் சொல்கிறான், கட்டளை எடுக்கிறான், அவ்வளோ பேருக்கும் கட்டளை எடுக்கிறான். ஆலயம் இப்படி இருக்குது, பழுது பாருங்கன்னு சொல்கிறான். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து தெரியும். 7 வயசு யோவாஸ், அவன் சொல்கிறான் ஆலயம். நான் ஆனால் சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டவன் தானே, சொல்லி கொடுத்துருப்பான் யோவாஸ். அந்த எத்த சொல்லி கொடுத்துருவான், பாருப்பா ஆலயம் இப்படி இருக்குது, உங்கள் அப்பாலாம் சரி பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அவன் சொல்கிறான் இதெல்லாம் சரி பண்ணணுங்க. ஆனால் 23 வருஷமும் ஒன்றும் செய்யலை. அப்போ அவனுக்கு எத்தனை வயசு ஆகிட்டு? 30 வயசு ஆகிட்டு. மறுபடியும் எல்லாரும் கூப்பிட்றான், நான் என்ன உங்களுக்கு சொன்ன பொறுப்பு கொடுத்தேன்னு யாரும் ஒன்றும் செய்யலையா? இனிமேல் பழத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, ஒரு பெட்டி செஞ்சு வைங்க, ஆலயத்துக்கு முன்பாக ஜனங்கள் போடுவாங்க, அதை சிற்பாசர்கள் கொடுங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னான். ஆலயத்தை சீரமைத்தவன் யாருன்னா யோவாஸ் ராஜா, 7 வயசு. அவனுக்கு எப்படி இந்த ஆலயங்கள் குறித்த காரியங்கள் தெரியுது? அவன் போதிக்கப்பட்டான், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வளர்ந்தான். அப்போ நம்ம போதிக்கப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தோம்னா, கத்திற்கென்று நம்ம வளர்த்தோம்னா, ஆலயத்துக்கு கரெக்டாக கூட்டு வந்து அடி துவைச்சுக்குள்ளே கூட்டு வந்துடும். வரலன்னா கூட்டு வந்து வசனம் சொல்லி கொடுத்து, சர்ச்சில் ஆலயத்தில் அமைதியை நீ பண்ணிருந்து கொள்ளணும், கத்துற நீ தொழுது கொள்ளணும்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தோமானால் அது வாலிப நாட்களிலே, அதான் ஆண்டவர் சொல்ல, நம்ம பழமொழி சொல்கிறாங்க, 5 விளையாதது 50 விளையாது. நீ சிறு வயதிலே நீ போயிட்டு முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் வேதம் சொல்லுது. அப்போ வாலிப நாட்கள் நம்ம பயப்பட வேண்டாம், பின்னாலேயே போக வேண்டாம். அது கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு, இது பாவம், இதுதான் கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி அது கரெக்டாக ஞானத்தோடு என்ன செய்யும், வளரும். சில ஆலோசனைகள் நம்ம கொடுக்கணும். அதுதான் நான் இப்பவுமே ஜோபிக்கிறேன், ஆண்டவரே வேதம் சொல்லுது, நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு சாமுவேல் கிதியோனை எனக்கு தாரும். இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன், சாமுவேல் எனக்கு ஒரு ஆண் குழந்தையே தாரும். ஆண்டவர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர், எனக்கு ஊழியத்துக்கு ஒரு குழந்தையை தாரும். அது இந்த பூமியில் பலத்திருக்கணும், அது உம்மாலே போதிக்கப்பட்டு வளரன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் விஷயம். என்னுடைய பெட்ரூமில் இங்கேயும் ஒரு வசனம் இருக்கும், இங்கேயும் ஒரு வசனம் இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல வளருவார்கள், உன் கற்பத்தினையும் கத்தரால் ஒரு சுதந்திரம், உன் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். வசனம் முட்டங்கம்பட்டு ஜோங்கும் போது இதையும் வாசிப்பே வாசிப்பேன். என் மனைவிட்டு சொல்லுவேன், இதையும் நீ வாசிக்கணும், இதையும் வாசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாரும் ஆண்டவரே. நான் ஜோமனி கொண்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்லிட்டப்போ எனக்கு தரணும், நான் விசுவாசத்தோடு ஜோமனி கொண்டு இருக்கிறேன். எனக்கு எப்போ தந்தாலும் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய ஒழித்துன்னு தரணும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். அதுக்கு அப்படி இல்லை, எந்த இருந்தாலும் அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சுதந்திரம். ஆனால் அது கர்த்தரால் போதிக்கப்பட்டு அது வளரணும். அல்லேலூயா. சாமுவேல் வளர்க்கப்பட்டான், ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். இந்த யோசுவா யோத்தாவின் கையில் வளர்க்கப்பட்டான், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ராஜ்யம் சமாதானமாய் அழகா இருந்தது யூதா பட்டணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யலாம். 2வது நம்ம துக்கம் மாறும். 3வது என்ன சொன்னேன், 3வது அவர் நம்மளோட கூட பேசுவார். 4வது நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்மளும் கர்த்தரால், ஆமாம் ஆண்டவருக்கு நம்ம குழந்தைகள் தான், ஆண்டவர் நம்மளையும் போதித்து செய்வார், அவர் நடத்துவார். எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். வேதம் சொல்லுது, கர்த்தரோ வென்றால் நம்முடைய கர்த்தர் வித்தியாசமானவர். அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம பாவ மன்னிப்பு பெற முடியும். அந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிற ஆலயத்தில் நம்ம கடந்து வரும்போது நம்முடைய துக்கம் மாறும், நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு வளர்ந்து பெறுவோம். அதான் வேத வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். வேத வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்தை சொல்லுது. கர்த்தருடைய வசனம் எப்படியா, அவர் பேசுகிற அந்த வசனம், நம்ம நீர்க்கால்கள் ஓரமாக நடப்படுகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உம்மால் போதிக்கப்படணும், என்னுடைய சந்ததிகள் என்னுடைய பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்படணும், உம்மால் போதிக்கப்படணும், உம்மால் போதிக்கப்படணும். அது ஒரு சமாதானம், அது ஒரு சமாதானம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு அநேக காரியங்கள் இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்மளுக்கு சுகம் கிடைக்கும், விசுவாசத்தோடு வர சுகம் கிடைக்கும். ஆண்டவர் எத்தனையோ பேர் ஜெப ஆலயங்களில் சுகப்படுத்திருக்கிறார். சூமின மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சூமின கை உடையவனை ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் ஆலயத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு வாரம் வரான்,
கர்த்தர் அவனை பார்த்து குணமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் சுகம் உண்டு. அவருடைய வார்த்தையை நம்மளை சுகப்படுத்தும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனம் அவ வார்த்தையை அனுப்பி குணமாக்குற வேதம் சொல்லுது. கர்த்தர் நம்மளை குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும்படியாக, உம்முடைய ஆலயத்தை நாங்கள் வாஞ்சிக்கும்படியாக தாவீது சொன்ன, ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது வாருங்கள்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அவர் ஆலயத்தின் நன்மையினால என்னை திருப்தியாக்குறன்னு வேதம் சொல்லுது. உங்களுடைய நன்மையினால எங்களை திருப்தியாக்கும். எங்களை ஒவ்வொரு திருப்தியாக்கும். எங்களை ஆசீர்வதியா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணோமா? சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரை சோதரிக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக சோத்திரம், இறக்கங்களுக்காக சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே உண்மையாகவே நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதனால பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நாம் பாவரிக்கை செய்யணும். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய துக்க நாட்கள் மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் நாட்களை துக்கத்தை மாற்றுகிறவர். துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராலே போதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் போதிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. சபையில் தான் கர்த்தருடைய போதனை உண்டு, உபதேசம் உண்டு. ஹல்லேலூயா. அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு நாம் நாட்களில் செம்மையானதை நாம் செய்வோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தருடைய காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. உபாகமத்தில் வாசிக்கிற 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்க எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்படும் பொழுது நம்ம பிள்ளைகளால் நமக்கு நல்ல ஒரு சமாதானம் உண்டாகும், நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாகும். வர நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்போம், தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுப்போம், சபைக்கு அழைத்து கொண்டு வருவோம், முன்னுரிமை கொடுப்போம். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். பொல்லாத வழிகளை விட்டு செம்மையானதை செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் நிமித்தமாய் நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசி நல்ல பிதாவே, எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ரிசல்ட்டு காத்திருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், விருப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக சோதரம். நல்ல வேலைக்கும் வருமானத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக சோதரம். நிச்சயப்பட அருமையான கிருபாவுக்காக சோதரம். திருமண காரியங்களுக்காக, தேவைகளுக்காக சோதரம். ஆண்டவரே சோதரம். இன்னும் எல்லாருடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும். இன்றைக்கி மாலை கூட்டத்துக்காக, இன்னும் வாரம் நடக்க எல்லா கூட்டங்களுக்காக சோதரம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்தவர்கள் நான் வரிசையாக நிற்கலாம். மற்றவங்க பின்னாலே உட்காருங்கள். சீக்கிரமாக முடித்து விடுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம்.